வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி தொக்கு. இப்போ நான் வந்து இதுக்கு இந்த அளவுக்கு தக்காளியை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்சியில் அரைக்கணும். அது கூட எதுனா சேர்க்கலாம் அப்படின்னா இப்போ வந்து இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். நான் வந்து புளி ஊற வச்சுருக்கேன். இதை நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து வந்து இந்த பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சுக்கலாம். அதாவது ரொம்ப மைய அரைக்க வேண்டாம், உரலில் வச்சு தட்டி வச்சுக்கணும். இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்க்கணும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சணும். கடுகு போடலாம். இது நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு, இது வத்தல் கொஞ்சம் கலக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் காயப்பொடி, உப்பு, வத்தப்பொடி போட்டு நல்லா கொதித்து வேகட்டும். கெட்டியாகட்டும். கெட்டியாக வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படி கொதிக்க விட்டுருங்க. பாருங்க நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ அது நல்லா வத்து வரைக்கும் அது மூடி விட்டுருங்க. மூடி வச்சு அப்படியே என்ன செய்யணும், அப்படியே கொதிக்க விட்டு அப்படியே கிரேவி மாதிரி வரணும். பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கிரேவி ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் வத்தட்டும். அது பண்ணி அப்படியே மூடி வச்சுருங்க. இந்த டைமில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், பாருங்கள் தக்காளி தொக்கு ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சாதம் அப்படிலாம் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்கள் தக்காளி தொக்கு ரெடி ஆகிட்டு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.